வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி லா பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி அப்படின்ற வேர்ட் மூலமாக நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சொத்து ரிலேட்டடாக உள்ள சொத்துக்கள். சொத்துக்கள் எப்படி இருக்கலாம்? அசையும் சொத்தாகவும் இருக்கலாம், அசையா சொத்தாகவும் இருக்கலாம். ஸோ எதுக்கு நமக்கு இதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது? எப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு பரிவர்த்தனை நடக்குது வித் ரெஸ்பெக்ட் டு அ ப்ராப்பர்ட்டி. ஸோ அது எப்படிலாம் நடக்கணும், அந்த பார்ட்டிஸுக்கு நடுவில் என்னென்ன ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும், இதெல்லாமே நமக்கு தேவை. நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரி லா ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராக்டிஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது, இல்லை ஒரு மார்க்கேஜ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்தந்த கஸ்டமரி ப்ராக்டிஸ் மூலமாக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கவர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ 1882 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வருது. எந்த வருஷம்? 1882 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், டிபிஏ அப்படின்னு சொன்னோம். அதாவது சொத்து உரிமை மற்றும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேசிக்காக மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பற்றி பேசுகிறாங்க. பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பற்றி. லேட்டர் இன் 1930 சேல் ஆஃப் குட் ஆக்ட் அப்படின்னு ஒரு வருது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக 1930 சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணி அது மூலமாக கவர்ன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பார்த்தோம்னா மூவபிள் இம்மூவபிள் அப்படின்னு நம்ம பிரிச்சிடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி 2 லிவிங் பர்சனுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக நடக்கணும் ஃபார் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே பார்த்தோன்னா தெரியுது நமக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது? அசையாத சொத்து. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக அது இருக்கணும். அதுதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல எனி ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ஆர் மூவபிள், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி பிட்வீன் 2 லிவிங் பர்சனாக இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபிள். த வேர்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி லால டிஃபைன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆனால் வெவ்வேறு ஆக்டில் ஒரு ப்ராப்பர்ட்டினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ் அப்படின்னு செக்ஷன் 3 சொல்லிடுச்சு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இட் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ் இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. மூவபிளுக்கும் இம்மூவபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? மூவபிள்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற டேப், உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்க டிஜிட்டல் போர்டு, பெஞ்சு, டேபிள் இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். வேற உங்களோட கிளாஸ் ரூம், உங்களோட ஸ்கூல் பில்டிங், பிளே கிரவுண்ட் இதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதிலிருந்து வர பெனிஃபிட்டை நம்ம அனுபவிச்சுக்கலாமே தவிர அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அதை யாருக்காவது நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் அது அதே இடத்துல தான் இருக்கும். அதே இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும். சரி, இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா அதை டிஃபைன் பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட்டி ஆக்டில். ஸ்டாண்டிங் டிம்பராக இருக்கக்கூடாது, க்ரோயிங் கிராப்பாக இருக்கக்கூடாது, கிராஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத எந்த இடத்துல டிஃபைன் பண்றாங்க? பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எனி கைண்ட், மூவபிளா இருக்கலாம், இம்மூவபிளா இருக்கலாம், டேஞ்சிபிளா இருக்கலாம், இன்டேஞ்சிபிளா இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதெல்லாமே நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன வகையா வேணா இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி, ஆனா அதுல ஒரு ரைட் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி மேல ரைட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து இருக்கணும். எதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி கிட்ட நமக்கு ரைட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம்? அது மூலமா தான் நமக்கு அதிலிருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த ரைட்டையும் அந்த இன்ட்ரெஸ்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து வர பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இட் ஜென்ரேட்ஸ் ஒரு எக்கனாமிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே அது வந்து நமக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும். உபயோகம் அப்படிங்கும் போது நம்ம என்ன பார்க்குறோம், எந்த விஷயத்துலனாலும் அதுக்கு ஒரு எக்கனாமிக் வேல்யூ, ஒரு கன்சிடரேஷன் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். அப்போ அந்த கன்சிடரேஷன் இட் ஜென்ரேட்ஸ் அ வேல்யூ ஃபார் அதர் பர்சன். மூவபிள் இம்மூவபிளுக்கு என்ன அப்படிங்கிறத போன ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம். இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் காரு, ஜுவல்லரி, இதெல்லாமே ஏற்கனவே நான் சொன்னேன். செக்ஷன் 3ல they say immovable property does not include. அப்போ என்னவாலாம் இருக்கும்? அதெல்லாம் தவிர மீதி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. லேண்டு, பில்டிங்கு, எக்ஸ்க்ளூடிங் டிம்பர், க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ். ஒரு கேஸ் 1958ல இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு லீஸுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபாரஸ்ட். அவர் வந்து ஓனர் ஆஃப் த ஃபாரஸ்டாக இருப்பார். இந்த கதை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இயர் 58ல. இந்த மீன் டைம் என்ன ஆகும்னா, பாம்பேல வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருவாங்க. அந்த ஆக்ட் மூலமா யாருமே வந்து ஒரு லேண்டோட ப்ரொப்ரைட்டரி ஓனர்ஷிப்பை வச்சிருக்க முடியாது. இட் வெஸ்ட்ஸ் வித் த கவர்மெண்ட் அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கோம். அப்போ இவங்களுக்கு கொடுத்த லீஸை நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே வந்து ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, உங்களோட யூஸுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே கொஸ்டின் அரைஸ் ஆகுது, எனக்கு கொடுத்தது வந்து லீஸ் ஃபார் கட்டிங் சர்டன் ட்ரீஸ். இப்போ இது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதுங்க. எனக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அதுதான் மெயின். நான் வந்து எனக்கு லீஸுக்கு கொடுத்துருக்காரு, அது வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, எனக்கு 20 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க, என்னை இப்போ வந்து இந்த லேண்டுக்குள்ளே என்டர் ஆகி இந்த லேண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ கோர்ட் இந்த கேஸில் தான் மூவபிள் இம்மூவபிளுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. there should be an intent first. அந்த இன்டென்ட் எதுக்காக அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு மரம் இருக்கு, மாமரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாந்தோப்பை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, அந்த மாம்பழத்தெல்லாம் ரீப் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ மாம்பழம் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல இன்டென்ட் மாம்பழம் ரீப் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாம்பழம் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? மாம்பழம் சாயிலோட அட்டாச் ஆகிருக்கா? கிடையாது. இப்போ அந்த மரத்தை வெட்டி எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அப்போ அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்தோட சேர்ந்து அந்த மாந்தோப்பை கொடுக்குறேன், இப்போ இது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? ஸோ பேஸ்ட் ஆன் த யூஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் அதில் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான், அந்த இன்டென்ஷன், அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கான டிஸ்பியூட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம பேச முடியும். இங்கே என்ன சொல்லிடுவாங்க, உங்களோட டாக்குமெண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர்ட், அதனால் உங்களோட ரைட் வந்து இந்த ஆக்ட் வரும்போது செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த இடத்துல தான் இவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறாங்க.
ஒரு ஸ்டாண்டிங் டிம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு டீக் வுட்டு, பேம்போ வுட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு மரமாக இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை, அது டீக் வுட்டாக இருக்குது. அதை வெட்டி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு பொருளாவோ ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காகவோ யூஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அதே இது ஒரு மாமரம், பலாமரம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டிங் டிம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். வேறஸ் டீக்கு, பேம்பு இதெல்லாம் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி கிராப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வெத்தலை செடி, தக்காளி செடி, சுகர் கேன் இதெல்லாம் என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஒன்ஸ் அதில் இருக்கிற இதை அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ சுகர் கேன் அதை முழுசாக எடுத்து அறுவடை பண்ணிடுவோம். இட்ஸ் நாட் பெர்மனன்ட்லி ஃபிக்ஸ்டு ஃபார் எவர் லேண்ட்லேயே இருந்து அது மூலமாக நமக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆக போகிறது இல்லை. அதுவே நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிடுது. அதை அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு கிராஸ் இருக்குது, இப்போ அருகம்புல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு அருகம்புல் வச்சுருக்கோம். வேரோட பிடுங்கிட்டோம்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மேலேருந்து நம்ம சும்மா கட் பண்ணி மட்டும் எடுத்து அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இம்மூவபிள். ஏன்னா அது லேண்டோட ஒட்டிகிட்டே இருக்குது எப்போவுமே. மேலேருந்து கட் பண்ணி மட்டும் நம்ம அதை எடுத்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ யார் ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே பார்த்துட்டோம். above 18 sound mind not disqualified by law and the person should be legally empowered to transfer or dispose the particular property. He must be the authorized person. authorized personனா யாரா இருப்பாங்க? ஒன்று ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருப்பாங்க, இல்லை பவர் ஏஜென்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த பவர் ஏஜென்ட் அப்படின்னா யார்? ஓனர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, எனக்கு பதிலாக நீங்கள் இந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட், அதை வந்து பவர் ஆஃப் அட்டார்னி டீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாக்குமெண்ட் மூலமாக இன்னொருத்தருக்கு ஒரு தேர்ட் பர்சன், அந்த தேர்ட் பர்சன் யாராகவும் இருக்கலாம், நம்மளோட ரிலேட்டிவாகவும் இருக்கலாம், நான் ரிலேட்டிவாகவும் இருக்கலாம், எழுதி கொடுத்து நீங்கள் எனக்கு பதிலாக என்னோட இடத்துல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு முழு அதிகாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்சிடரேஷனோடையும் கொடுக்கலாம், கன்சிடரேஷன் இல்லாமலும் கொடுக்கலாம். சரியா? ஸோ எனி காம்பிட்டன்ட் பர்சன் டிஃபைன்ட் அண்டர் லா he can transfer the property. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு ப்ராப்பர்ட்டியை? ஆஸ் பர் த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 100 rupeesக்கு மேலே மதிப்புள்ள எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், இல்லை ஆவணமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று. ஏன் ஆவணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் நமக்கு. எதெல்லாம் அந்த மாதிரி ஆவணங்களாக சொல்லலாம்? ஷேர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ 100 ரூபாய்க்கு மேலே அதுக்கு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ ஜென்ரல் கிளாசஸ் ஆக்டில் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிட் தட் அரைஸ் அவுட் ஆஃப் லேண்ட். an immovable property includes லேண்டு, அந்த லேண்டிலிருந்து அரைஸ் ஆகிற பெனிஃபிட்டு அண்ட் எனி திங்ஸ் அட்டாச் டு லேண்ட் பெர்மனன்ட்லி ஃபிக்ஸ்டு. இது ஜென்ரல் கிளாசஸ் ஆக்டில் சொல்கிறாங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. அப்போது ஒரு லேண்டில் ஃபிக்ஸாக இருக்கிற ஒரு விஷயம், அதை எடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணும் போது அதோட நேச்சரும் ஸ்ட்ரக்சரையும் மாற்றாமல் அப்படியே கொண்டு போய் வச்ச முடிஞ்சால் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இல்லை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போகும்போது அது ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு உண்டாகும் அப்படின்னா அதை வந்து நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எனிதிங் ஃபிக்ஸ் டு அ லேண்ட் பெர்மனன்ட்லி அட்டாச்டு டு fastened to ஒரு ராக்கெட் லான்ச்சர் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம கண்ட்ரிலேருந்து. இப்போ அந்த ராக்கெட் லான்ச்சர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? இட் இஸ் பெர்மனன்ட்லி அட்டாச்டு டு எர்த். அதை
கலட்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணுங்கிறது பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதை எடுத்துட்டு போகும்போது அதில் எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனுமே இல்லாமல் எந்த டேமேஜுமே இல்லாமல் அப்படியே கொண்டு போய் வச்சிட முடியுமானா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர், அது சைஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை வந்து பீஸாக நம்ம டிட்டாச் பண்ணி எடுத்துட்டு போய் திருப்பி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அப்படி அதை கன்சிடர் பண்ணும் போது அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி அது இருக்கு. பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டில் என்ன பேசுகிறாங்க? ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது எப்படி வேணால் இருக்கலாம், அதில் ரைட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பர்சனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேல் ஆஃப் குட் ஆக்ட்ஸில் ப்ராப்பர்ட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, கூட்ஸ் அது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு தேவையே கிடையாது. அது ஒரு குட், ஒரு பொருளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்பர்ட்டினா அது ஒரு பொருளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷல் டெஃபினேஷனோ ஸ்பெஷல் தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அது ஒரு பொருளாக இருந்தால் போதும். அது என்ன பொருளாக வேணா இருக்கலாம். ஃபாத்திமா பிபி வெஸ் அர்ஃபானா பேகம். ஸோ இங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, தே கிளைம் எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ரைட் அதில் கொடுத்துருப்பாங்கன்னா, பழங்களை நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குத்தகைக்கெலாம் விடுவாங்க, மாந்தோப்பு தென்னந்தோப்பு இதெல்லாம். அப்போ அதில் என்ன குத்தகைக்கு விடுவாங்க? மாமரத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக கிடையாது. மாம்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்தால் பறிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லிட்டாங்க? ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் ஆர் நாட் ஸ்டாண்டிங் டிம்பர்ஸ். அதை முழுமையாக ஸ்டாண்டிங் டிம்பர்ஸ், அது காய்க்கவே முடியாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கும்ல, அப்போ தான் அந்த மரத்தை ஸ்டாண்டிங் டிம்பராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது காய்ச்சி அதில் வர்ற ஃப்ரூட்ஸு அது மூலமாக அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அது மூலமாக நமக்கு ஒரு ரெவென்யூ வந்துட்டுருக்கு அப்படின்னா அது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. மார்ஷல் வெஸ் கிரீன். ஒரு ட்ரீ இருக்குது, அதை கட் பண்ணி சேலுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதுதான் நம்ம இன்டென்ஷன், அதை வாங்கினதுக்கான இன்டென்ஷன் அதை கட் பண்ணி எடுக்கிறது தான் அப்படின்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ எப்போ அதை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்? ஒரு மரத்தை மட்டும் வாங்கினேன்னா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இடத்தோட சேர்த்து மரத்தையும் சேர்த்து நான் வாங்குறேன்னா அப்போ அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா லேண்டோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு, லேண்டையும் சேர்த்து நான் வாங்குறேன். இன்டென்ட் டு யூஸ் என்ன அப்படிங்கிறது அது செகண்டரி, அதுக்கப்புறமா நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் எதை வாங்குறேன், மரத்தை வாங்குறேன்னா இடத்தோட சேர்த்து வாங்குறேன்னா அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். ஏற்கனவே கிராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், அது மூவபிளா இம்மூவபிளா? மொத்தமாக பிடுங்கிட்டோம்னா அது மூவபிள், மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா அது இம்மூவபிள். ரைட் டு கட் கிராஸ். ஸோ இந்த இடத்துல வார்த்தை என்ன கொடுத்த? ரைட் டு கட்டு தான் பண்ண போகிறோம் அந்த இடத்துல கிராஸை. இப்போ அது என்னது? இட் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சுகர் கேன் மூவபிளா இம்மூவபிளா? அதை மொத்தமாக பிடுங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை கீழே கட் பண்ணி விட்டோம், அதை திருப்பி நமக்கு வளரும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுறது கிடையாது ஜென்ரலாக. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் நம்ம பார்க்கணும்? இது கான்ட்ராக்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். மஸ்ட் பி பிட்வீன் 2 person ஆர் டூ ஆர் மோர் பர்சன் இருக்கணும். அப்போ அவங்க 2 பேரும் லிவிங் பர்சனாக இருக்கணும். என்கும்பரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது? வேற யாரும் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இருக்கக்கூடாது, இல்லை வேற யாருக்கும் சொந்தமான ஒரு இடமாவோ இருக்கக்கூடாது. அதாவது வில்லங்கம் இருக்கக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபர் இஸ் ஃபார் அ லாஃபுல் கன்சிடரேஷன் அண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட். கரெக்டான பர்பஸ்க்காக இருக்கணும், லாஃபுல்லான பர்பஸ்க்காக இருக்கணும், இல்லீகல் பர்பஸ்க்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபரர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு முழு சொந்தக்காரராக இருக்கணும். அண்ட் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் மீட் லீகல் க்ரைட்டீரியா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி இவ்வளோ, ஸ்டாம்ப் டியூட்டி இவ்வளோ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக பே பண்ணி ட்ரான்ஸ்ஃபரை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபரை முடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மோர் தென் 100 rupeesக்கு வேல்யூ இருக்குது. மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாக இருக்கலாம், டேஞ்சிபிளாக இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாக இருக்கலாம்.
இட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்டு. ஸோ இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? பை மீன்ஸ் ஆஃப் டெலிவரி. கையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். ஒரு காரை விற்கிறோம் அப்படின்னா சாவியை கொடுத்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வீட்டை விற்கிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கையெழுத்து போட்டு நான் கையெழுத்து போட்டு விட்னஸ் கையெழுத்து போட்டால் தான் அது ஃபைனலாக முடிவுக்கு வரும். அட்டஸ்டேஷன், விட்னஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அட்டஸ்டேஷன். 2 பேர் ஒரு சேலோ கிஃப்டோ லீஸோ ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போது மினிமம் 2 பேர் விட்னஸ் சைன் பண்ணணும். எதுக்கு இந்த சாட்சி கையெழுத்து? அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர், எனி டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், சேலாக இருக்கலாம், லீஸாக இருக்கலாம், கிஃப்டாக இருக்கலாம், மார்க்கேஜாக கூட இருக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அது 2 பேரோட ஒப்புதல் மூலமாக தான் நடந்துச்சுங்கிறத பார்த்து அவங்க விட்னஸ் பண்ணி இது கரெக்டாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அவங்க அந்த இடத்துல சாட்சி கையெழுத்து போடுறாங்க. இதுதான் அட்டஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அடுத்து என்ன பண்ணுறோம்? ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. பார்ட்டி டு த கான்ட்ராக்ட், அதாவது இந்த சேல் கான்ட்ராக்டாக இருக்கலாம், லீஸு, கிஃப்ட், ஏதோ ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டில் சைனை போட்டாங்க, விட்னஸ் சைன் போட்டாங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? அஃபீஷியல் கவர்மெண்ட் ரெக்கார்டில் இவருக்கு அந்த இடத்தையோ அந்த பொருளையோ வித்துட்டாரு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் கெட்ஸ் கம்ப்ளீட்டட், மியூட்டேஷன், அதில் எந்த மாற்றங்கள் இருக்கோ அந்த மாற்றத்தை ரெக்கார்டில் பதிவு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சக்தி கிட்ட இருந்து ஸ்ரீமதி ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. அப்போ சக்தி இவ்வளோ நாள் ஓனராக இருந்தாங்க. எப்போ? இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னையிலிருந்து இந்த சைனை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஆவணத்தை பதிவு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ரீமதி இதுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் ஓனர்? ஸ்ரீமதி தான் இதுக்கு இன்னையிலிருந்து ஓனர் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் பண்ணுவோம்? டாக்குமெண்ட்டு நேம் சேஞ்ச் ஆயிரும், என்கும்பரன்ஸில் கிளியராக காமிச்சிடும் யார் யார்கிட்ட இருந்து எப்பப்போ இந்த ஆவணம் மாறி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இபி பில்லு, எல்லா வாட்டர் டேக்ஸு, இது எல்லாமே நம்ம மாற்றுவோம். சரி, இது எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் அதுக்கான ஃபீஸை ஒழுங்காக கட்டலை. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஃபீஸையும் கரெக்டாக பே பண்ணி முடித்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ கவர்மெண்ட் ஃபீ பே பண்ணலை, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. இது ஒரு கொஸ்டின். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு 20,000 கட்டணும், 18,000 தான் கட்டியிருக்கீங்க, 2,000 ரூபாய் டெஃபிஷியன்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த ஆவணத்தை பதிய போறீங்க. இது தப்புன்னு சொல்லிடுவாங்களா? மொத்தமாக தப்பு, இந்த டிரான்சாக்ஷனே கேன்சல் சொல்லிடுவாங்களா? இது நம்ம ஏற்கனவே கான்ட்ராக்டில் பார்த்தோம், வாய்டபுள்னு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வாய்டு டிரான்சாக்ஷனாக, அதாவது தவறான டிரான்சாக்ஷனாக, வாய்டபுளாக, அதை சரியாகவும் மாற்றலாம், தவறாகவும் டிக்ளேர் பண்ணலாம். அதுதான் வாய்டபுள். ஸோ இது யார்கிட்ட இருக்குது? இப்போ ரெஜிஸ்டர் கேட்பாரு, 2,000 ரூபாய் டெஃபிஷியன்ட் ஃபீஸ் இருக்குது, நான் கால்குலேட் பண்ணதில் 2,000 ரூபாய் கட்டுறீங்களான்னு. கட்டுறோன்னு சொல்லிட்டோம்னா இட் பிகம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட், வேலிட் ஆயிரும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. இல்லை அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னான்னா அதை பதிவு செய்யறத ரத்து செஞ்சிருவாங்க, அவ்வளோதான். டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சு தேர்ந்தெடுப்பது. ஸோ செக்ஷன் 35 சொல்லுது, எ பார்ட்டி cannot accept and reject the same instrument. ஸோ இங்கே கீழே வந்து ஒரு மேக்ஸிம் கொடுத்துருக்கேன், quid approbo non reprobo. ஸோ quidனா வாட், அப்ரூவ்டு. quidனா வாட், அப்ரபோனா அப்ரூவ்டு, நான்னா நாட், ரெப்ரபோனா டிஸ்அப்ரூவ்டு. ஸோ வாட் அப்ரூவ்டு cannot be disapproved. நம்ம எதை ஓகேன்னு சொல்லிடுறோம், அதே அந்த ஹோல் பேக்கேஜே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ செல்ஸ் கார்டன் அண்ட் ஹவுஸ். ஒரு வீடும் தோட்டமும் சேர்ந்து இருக்கு, அதை ஒருத்தருக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பி என்ன சொல்றாரு? நான் வீட்டை மட்டும் வச்சுக்கிறேன், தோட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். எதை வச்சுக்கிறோன்னு சொல்றோமோ அதை லேட்டரா அதுல ஒரு பாதி வேண்டான்னு சொல்றதோ
இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்றதோ நம்ம செய்ய முடியாது. அட் த சேம் டைம் அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனை எப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலையும் இந்த டாக்டரினை நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு பேனாவோட விலை 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேனானா என்னெல்லாம் வரும்? ரீஃபில், அதுக்கு ஒரு அவுட்டர் பாடி, அதுக்கு ஒரு கவர், இந்த 3 சேர்ந்து தான் நம்ம ஒரு பேனான்னு சொல்கிறோம். 10 ரூபா சொல்கிறாங்க. என்கிட்ட 7 ரூபா தான் இருக்குது, எனக்கு மூடி வேண்டாம், நான் மிச்சத்தை மொத்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்காரர் அதை விற்பாரா? விற்க மாட்டாங்க. ஸோ ஒரு பேனானா இட் கம்ஸ் வித் ஆல் திஸ் 3. இது 3யும் சேர்த்து வாங்கினா தான் அதை பேனாவாக கன்சிடர் பண்ணி உனக்கு விற்க முடியும். டாக்டரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். லிஸ் அப்படின்னாலே சூட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மேக்ஸிம் இருக்கு, உட்லிட் பெண்டன்ட் நிகில் இன்னோவேட்டர். ஸோ இதில் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா இட் இஸ் வைல். உட் அப்படின்னா வைல். லைட் மீன்ஸ் இட் இஸ் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் தான் இதுக்கு. இட் இஸ் அ லாசூட். வைல், லாசூட், பெண்டிங். பெண்டன்ட்னா பெண்டிங், நத்திங். நிகில்னா நத்திங், ஷுட் சேஞ்ச். ஸோ வைல், லாசூட், பெண்டிங், நத்திங், ஷுட் சேஞ்ச். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது என்ன லாசூட் பெண்டிங்காக இருக்கும்போது என்ன சேஞ்ச் ஆகிடக்கூடாது? ஒரு லாசூட் பெண்டிங்காக இருக்கும்போது என்ன சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா அதை விற்கிறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியில டிஸ்பியூட் அரைஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கலாம். அந்த டிஸ்பியூட்டு கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும் போது இல்லை டிஸ்பியூட் இருக்கும் போது அதை இன்னொருத்தர் விற்கிறதுக்கோ இல்லை அதை இடிச்சுட்டு வேற மாதிரி கெட்டுறதுக்கோ எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. இதுதான் டாக்டரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். ஸோ இதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்? முதல் சூட் பெண்டிங்கில் இருக்கணும். இந்த டாக்டரின் அப்ளை பண்ணணும்னா அந்த சூட்டில் எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதோட ரைட்டை பற்றின கொஸ்டின், இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற டிஸ்பியூட் அந்த இடத்துல இருக்கணும். அந்த டிஸ்பியூட் எப்போ ஆகும்? ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போது தான் இது யாருக்கு சொந்தம். இப்போ ஒரு கார் நிற்கிது, அந்த காரை நான் விற்கிறதுக்கு ஒரு தட்ட காசு வாங்கிட்டேன். அது என்னோட காரே இல்லை, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட காரு. ஆனால் அது என் வீட்டு வாசலில் தான் நிற்கிதுங்கிறதுனால இன்னொருத்தர் என்ன நினச்சிடுறாரு? அது என்னோட காருன்னு நினச்சிக்கிறாரு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போது தான் தெரியுது இது எனக்கு சொந்தமில்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஒருத்தருக்கு விற்க ட்ரை பண்ணுறேன் இல்லை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஒருத்தரோட ரைட்டை அஃபெக்ட் பண்ணணும். அந்த ரைட் என்னோட ரைட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்னதான் இருக்கலாம், என்னோடது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் என்னோட ரைட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கும் போது நான் கோர்ட்டுக்கு போகலாம் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக. அண்ட் அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்கணும். ஸோ இவ்வளவு இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை யாராலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அன்லெஸ் த டைட்டில் இஸ் மேட் கிளியர் பை த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படிலாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பை மீன்ஸ் ஆஃப் சேல், நாட் ஓன்லி பை சேல், பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், லீஸ் அண்ட் கிஃப்ட். இந்த மூலமாலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ சேலில் என்ன ஆகும்? ஓனர்ஷிப்பு மாறும். என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நான் உங்களுக்கு வித்துறேன் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் ஃப்ரம் மீ நவ் ட்ரான்ஸ்ஃபர் டு யூ. ஸோ செக்ஷன் 54ல் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். சேல் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே யார் இருப்பா? செல்லர், பையர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபரர், டிரான்ஸ்ஃபரி. யார் வந்து ஓனராக இருப்பாங்களோ அவங்க டிரான்ஸ்ஃபராக இருப்பாங்க. யார் அந்த பொருளை வாங்கிக்கிறாங்களோ அவங்க டிரான்ஸ்ஃபரி. அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துருக்கணும். இப்போ கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு சேல் நடக்குமா அப்படின்னா கம்பல்சரி நடக்காது. கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? நடக்கலாம். கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே பார்த்தோம். ஸோ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். லா ஆஃப் கான்ட்ராக்டில்
கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்தால் அதுக்கு என்ன பேர் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த சேல் ஷுட் பி த்ரூ அ லாஃபுல் கான்ட்ராக்ட். மாதம் பிள்ளை வாஸ் பாதர் காலி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு, இந்த இடத்த வந்து நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தென் 100 rupees. ஸோ ஏன் அந்த 100 rupeesனு வச்சிருக்கோன்னு பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் 100 rupeesங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ 1880s அப்படின்னு பார்க்கணும். அது அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, ஒய்ஃப்க்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஸோ ஒய்ஃப் தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. மீன் டைம் என்ன பண்ணுறாரு, அதே லேண்டை கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்குற ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டா கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை அவர் எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு இதை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ கோர்ட் சொல்லிடுச்சு, ஃபர்ஸ்டே நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ஷிப் த்ரூ ஓரல் வேர்ட்ஸ், ஓரல் டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட். இதுக்கு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இப்போ வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, அவர் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ தட் டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் லீஸ். லீஸ்னா இங்கே என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ரைட் டு என்ஜாய் த ப்ராப்பர்ட்டி, ஒரு ரைட் டு பொசஷனை கொடுக்குறாங்க அந்த இடத்துல. லீஸில் பொசஷனை கொடுக்குறாங்க, ஓனர்ஷிப்பை கொடுக்க மாட்டாங்க. அப்போ லீஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஜாய் ப்ராப்பர்ட்டி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரெண்ட் மாதிரி. அப்போ இங்கே யார் இருப்பா லீஸில், லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு கேஸ் சொல்லியிருக்கேன், மஜ்தார் வெஸ் ராம்பே. இங்கே சப்லீஸ் விடுறாங்க. சப்லீஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு லெஸ்ஸார் இருப்பாங்க, பர்சன் ஏ, இவர்கிட்ட இருந்து ஒருத்தர் பி வந்து ரெண்ட்டுக்கு ஒரு 3 இயர்ஸுக்கு இந்த வீட்டை வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த பி என்ன பண்ணுறாரு, சிக்கு கொடுக்குறாரு, ஒரு ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ, ரெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணிக்கோன்னு. இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் உள்ள அக்ரிமெண்ட்ல சப்லீஸ் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அக்ரிமெண்ட் சே சப்லீஸ் இஸ் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீட்டில் தண்ணியும் வரல, ஒன்றும் வரல, இல்லை கரண்ட் இல்லை, இல்லை டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு கரண்ட் எல்லாம் பிடுங்கிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலன்னு கரண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சி தான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கார், ஒரு 3 months-ஆ. பி வந்து வேற ஊருக்கு போயிட்டார், ரெண்ட் மட்டும் ஷேர் பண்ணிருக்காரு, அவர் அப்பப்போ தான் வந்துட்டு போவார். ஆனால் இங்கே யாருக்கும் நடுவில் கான்ட்ராக்ட் இருக்கு, பிக்கும் சிக்கும். இப்போ இந்த சி இவரோட டேமேஜஸ் எப்போ பார்த்தாலும் கரண்ட்டே இல்லை ஒரு 2 months-ஆ, ஏன்னா நீ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கெட்டலங்கிறனால அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான டேமேஜஸ் அவர் எங்கேருந்து வாங்கலாம், ஏ கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ சப்லீசி கேன் sue த ஒரிஜினல் லெஸ்ஸார் ஃபார் த டேமேஜஸ் அப்படின்னு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ லீஸ் இஸ் granting possession of the particular property to another person for a period of time. எக்ஸ்சேஞ்ச், இந்த வார்த்தையை கேட்டானே செஞ்ச ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அப்படின்னு. இட் இஸ் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இட் இஸ் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ நான் என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, உங்ககிட்ட ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த தென்னந்தோப்பை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த வீடை நீ வச்சுக்கோன்னு சொன்னா நீங்களும் அதை அக்ரி பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட்டா ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச். கிஃப்ட், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு சேல், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ல இருக்கு அப்படின்னா கன்சிடரேஷன் முக்கியம். ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு எப்போ கன்சிடரேஷன் இல்லையோ அப்போ தட் இஸ் கால்ட் கிஃப்ட். ஸோ இட் இஸ் அ வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ கிஃப்டில் 2 பேர், அங்கே சேலில் சொல்லிட்டோம் டிரான்ஸ்ஃபரர் டிரான்ஸ்ஃபரி, லெஸ்ஸார் லெஸ்ஸின்னு சொல்லிட்டோம். அப்போ கிஃப்டில் டோனார் டோனி, கொடுக்குறவங்க டோனார், ஹி இஸ் டொனேட்டிங், டொனேட் பண்ணுறாங்க டோனார், அண்ட் த ரிசீவர் இஸ் டோனி. So we'll see the difference based on the transfer, consideration and mode of transfer.
ஸோ ஒரு சேலில் என்ன இருக்கணும், ஓனர்ஷிப் இருக்கணும். அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். இங்கே கன்சிடரேஷனாக என்ன கொடுப்போம், மணி தான் கொடுப்போம் எப்போவுமே. மணி கொடுக்கலன்னா அது என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும், சேலாக இருக்காது. மோட் என்னது, ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு லீஸ், லிமிட்டட் ஓனர்ஷிப், அதாவது பொசஷன் நான் கொடுக்குறேன் ஃபார் அ யூஸ் ஃபார் பர்டிகுலர் பீரியட். இதுக்கு கொடுக்கறது பேர் ரெண்ட். இது ரெஜிஸ்டர்ட் டீடாக இருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா என்ன கண்டிஷன், 100 ரூபாய்க்கு மேலே எது இருந்தாலும் அது ரெஜிஸ்டர் பண்ணணும், வேல்யூ. எக்ஸ்சேஞ்ச், இங்கே ஓனர்ஷிப்பை தான் நான் கொடுக்குறேன், கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ட். இங்கே எக்ஸ்சேஞ்சுக்கு பணம் கொடுக்குறோமா, இல்லை இன்னொரு பொருள் தான் கொடுக்குறோம், இட் ஆல்சோ மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட். கிஃப்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, ஆனால் கன்சிடரேஷன் கிடையாது. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வி ஆர் டூயிங் திஸ். கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும். மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தேவையில்லை. ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தே ஹவ் கிவன் சர்டன் கண்டிஷன்ஸ். எப்போ வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கணக்கில் காமிச்சு அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது சர்டன் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கினோன்னா டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி கரெக்டாக வாங்குறோம். நம்ம முன்னாடிலாம் அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா கிடையாது. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்ன சொல்லிட்டாங்க, விமன் கிட்ட ஒரு 100 சவரன்ஸ் நகை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக நம்ம டேக்ஸ் கட்டிருக்கணும். இப்போ வாங்குறோம் அப்படின்னா, இல்லை அது கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தவங்க, அதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வராது. ஸோ இவ்வளோ நேரமாக ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மூவபிள் இம்மூவபிள்னு பார்த்துட்டோம். இப்போ மோஸ்ட்லி மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னா நம்மளால் பார்க்க முடியும், பார்க்காமலும் இருக்க முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ட்ரேட்மார்க், பேட்டன், காப்பிரைட், டிசைன், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு இன்கம்மை நமக்கு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை வச்சிருக்கவங்க வந்து இஸ் த ரைட் ஓனர் ஆஃப் த பர்டிகுலர் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி. இது எப்படி இருக்கும்னா நான் ஃபிசிக்கலாக இருக்கும், அதாவது வீடு கார் மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை லா. நம்மளால் தொட்டு ஃபிசிக்கலாக பார்க்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி, பட் அதனால நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுறது. இதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை மாற்று சட்டம். அப்போ ஒரு சொத்து எப்படிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிறது எல்லாமே பார்த்தோம். என்ன மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு மாந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஒரு மாந்தோப்பு இருக்குது, அந்த மாங்காவெல்லாம் பறித்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. இப்போ இந்த கோவிட் வந்துருச்சு நமக்கு, அந்த டைம்லாம் நம்மளால் எந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பெருசாக பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இந்த மாங்காவை இவ்வளோ மாங்காவையும் ஒரே ஊரில் விற்க முடியுமானா முடியாது, எனக்கு பணம் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மரத்தை வெட்டி விற்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டீல் பண்ணிட்டு இருக்கேன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட டீல் பண்ணிட்டு இருக்கேனா? பழத்தை விட்டா அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மரத்தையே விற்கிறேன் இங்கே வெட்டி, பழம் விற்கிறேன் அப்படின்னா பழம் தான் மூவபிள், மரம் அந்த டைம்ல இம்மூவபிள். என்னால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியல. இப்போ மரத்தையே வெட்டி நான் ஏதோ ஒரு பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கொடுக்குறேன். அப்போ அந்த மரம் மூவபிளா இம்மூவபிளான்னு கேட்டால் அந்த மரம் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அதை கட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, ஏ அண்ட் பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதுல ஏ பிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு, விச் இஸ் வர்த் மோர் தென் 100 rupees. ஆனால் அது ரெஜிஸ்டர் பண்ணலை. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வேலிடா இன்வேலிடா? இட் இஸ் இன்வேலிட். ஆனால்
அதை வேலிடா எப்போ மாத்தலாம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வேலிட் டிரான்சாக்ஷனா மாறிடும். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து இந்த லீஸ், ரெண்ட், ஓனர்ஷிப்பு, டைட்டில், அது மூவபிளா இம்மூவபிளா டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, என்ன ரீசனுக்காக அதை வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி கான்செப்டோட சேர்த்து கான்ட்ராக்ட்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், இதெல்லாமே அந்த கான்செப்டையும் இங்க அப்ளை பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இதே மேங்கோ சொன்னேன் இல்லையா, கோவிட் அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லை, அப்ப மாமரத்தை வெட்டிட்டாங்கன்னு, இதே கான்செப்ட்ல வச்சுக்கலாம். இன்னொரு 1 மாசத்துக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக லாக்டவுன் போட போறாங்கன்னு இந்த மாந்தோப்பு வச்சிருக்கவருக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஹி இஸ் சப்ளையிங் மேங்கோஸ் டு த பர்டிகுலர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெகுலர் பேசிஸ். அங்க இருக்கவங்களெல்லாம் இவருக்கு தெரியும், இனிமே மாங்காவெல்லாம் மாம்பழத்தெல்லாம் நம்மளால விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் என்ன பண்றாரு, அவர் வச்சிருந்த மாமரத்தை ரொம்ப நாளா ஒருத்தர் குத்தகை கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் மாசம் 50,000 கொடுத்துட்றேன், இதை எனக்கு குத்தகை கொடுங்க, நீங்க ஒரு ஆளா இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களால பண்ண முடியலன்னு. இவர் அதெல்லாம் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிறேன்னு வச்சுட்டே இருக்காரு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்றாரு, இன்னொருத்தருக்கு போய் சைலண்டா, நீ ரொம்ப நாளா குத்தகை கேட்டிருந்தால வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச 1 வாரத்துல மொத்தமா லாக்டவுன் போட்டுறாங்க, எதுவுமே பண்ண முடியாது, இன்னொரு 2-3 மாசத்துக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவருக்கு இது நஷ்டம் தான். அப்ப இந்த இடத்துல ஃப்ராடு, இன்டென்ஷன் டு ஃப்ராட் இருக்கா, இல்ல மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ண, மிஸ்ரெப்ரசன்டேஷன்லாம் அவர் பண்ணல, பட் ஆனா இன்டென்ஷன் டு ஃப்ராட் இருக்கு. ஏன், இவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட இருக்கு, இவருக்கு தெரியும் இது நடக்க போகுது அப்படிங்கிறது, இவரை ஏமாத்தணுன்ற ரீசனுக்காக தான் இதை பண்ணாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், அவரோட இன்டென்ஷன் என்ன. இவர் பண்ண டிரான்ஸ்ஃபர் கரெக்டா தப்பான்னு கேட்டா டிரான்ஸ்ஃபர் இஸ் கரெக்ட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில் ஆஃப் த கொஸ்டினை பார்க்கறதுக்கான ஒரு குவாலிட்டியை தான் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், பட் அந்த நாலேஜை உங்களுக்கு கொடுத்துருக்க பேசேஜ் அண்ட் கொஸ்டினோட அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நேற்று டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அதுலேயே நிறைய கதைகள் இருந்திருக்கும், நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர் கீயும் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோ நாங்கள் அனுப்புகிறோம், அது ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போட்டு காட்டுவாங்க. கைண்ட்லி சிட் அண்ட் வாட்ச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். அதனால தான் இப்போ இது ஒரு ஓவராலாக சொல்லியிருக்கேன். இது ரிலேட்டடாக எங்கேயாவது உங்களால் படிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சதுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அறிவு சார்ந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது, என்னோட நாலேஜ் மூலமாக நான் கிரியேட் பண்ணி அது மூலமாக நான் ரெவென்யூ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த அறிவு சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஜென்ரேட் ஆனதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூனால நம்ம பெனிஃபிட் ஆகுறோம். அந்த அறிவுனால ஜென்ரேட் ஆனதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.